12வது நாள் யுத்தம் முடிந்த பிறகு துரியோதனன் துரோணரை அணுகி தன்னுடைய மனக்கவலையை தெரிவித்தார். துரோணர் மீது மிகவும் மரியாதையும் அன்பும் வைத்திருந்த துரியோதனன் தர்மபுத்திரரை துரோணரால் பிடிக்க முடியாமல் போனது கண்டு மனம் நொந்தார். மரியாதைக்குரியவரை, யுத்தத்தில் உம்மை எதிர்த்து நிற்கும் சக்தி எவருக்கும் கிடையாது என்பது உலகறிந்த விஷயம். தர்மபுத்திரரை பிடிக்க வேண்டும் என்று நீர் முனைந்துவிட்டால் அதன் பிறகு பாண்டவர்களுக்கு உதவியாக தேவர் கூட்டமே வந்து நின்றாலும் தர்மபுத்திரரால் தப்ப முடியாது. ஆனால் நீரோ தர்மபுத்திரரை பிடித்து தருவதாக என்னிடம் கூறிவிட்டு யுத்தத்தில் அதற்கு மாறாக நடந்து கொண்டு விட்டீர்கள். அவரை பிடிப்பதில் உங்களுக்கு விருப்பமில்லை என்றுதான் நான் அர்த்தம் கொள்ள நேரிடும் என்று கூறினார் துரியோதனன். துரோணர், துரியோதனா, நான் உனக்கு நன்மை செய்வதிலேயே கருத்து உடையவராக இருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை தவறாக நினைக்கிறாய். உலகை ஆள்பவர் கிருஷ்ணர் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அவரும் அர்ஜுனனும் சேர்ந்து எந்த புறம் நிற்கிறார்களோ அந்த புறத்துக்கு வெற்றி நிச்சயம் என்பதிலும் எனக்கு சந்தேகமில்லை. அப்படி இருக்க அந்த அர்ஜுனன் கிருஷ்ணரை சாரதியாக கொண்டு தர்மபுத்திரரை பாதுகாக்க முனையும் போது அவரை பிடிப்பது என்பது நடக்காத காரியம். இதை உனக்கு நான் முன்பே விளக்கிவிட்டேன். இப்போது சொல்கிறேன். பாண்டவர்கள் தரப்பில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய மகா ரதனை இன்றைய யுத்தத்தில் உனக்காக நான் வீழ்த்துகிறேன். யாராலும் பிளக்க முடியாத ஒரு யூகத்தை அமைக்கிறேன். பாண்டவர்கள் தரப்பு அதிரதன் ஒருவனை அதில் சிக்க வைத்து வீழ்த்துகிறேன். ஆனால் நான் ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரி அர்ஜுனனை அந்த இடத்திலிருந்து விலக்குவதற்கு நீ வழி செய்ய வேண்டும் என்று கூறினார். 13வது நாள் யுத்தம் தொடங்கியது. சம்சப்தர்களில் எஞ்சியிருந்தவர்கள் முன்பு போலவே அர்ஜுனனை மீண்டும் போருக்கு அழைத்து அவரை வெகு தூரம் இழுத்து சென்றார்கள். துரோணரோ எவராலும் உடைக்க முடியாத பத்ம யூகத்தை அமைத்தார். நடுவில் துரியோதனனையும் அவரை சுற்றி பல அரசர்களையும் வீரர்களையும் முன்னிலையில் துரோணரையும் கொண்ட அந்த வியூகம் தாமரைப்பூ வடிவம் கொண்டதாக இருந்தது. இந்த பத்ம யூகத்தை உடைப்பதற்காக வெள்ளம் போல் எதிர்த்து வந்த பாண்டவர்கள் தரப்பு வீரர்கள் எல்லாம் மலை போல் நின்று துரோணர் தடுத்தார். பத்ம வியூகம் அமைத்து முன்னேறி வரும் துரோணரை எப்படி தடுப்பது என்று புரியாமல் தவித்த தர்மபுத்திரர் இறுதியில் அந்த பொறுப்பை ஏற்கக்கூடியவர் அர்ஜுனன் மகனாகிய அபிமன்யுதான் என்று தீர்மானித்தார். பாண்டவர்கள் ஐவருக்கும் தனித்தனியே இருந்த சிறப்பு வாய்ந்த குணங்கள் அனைத்தையும் ஒருங்கே அமைய பெற்றவர் அபிமன்யு. மிகவும் சிறு வயதிலேயே பெருவீரன் என்ற புகழ் பெற்றவர். அவரை பார்த்து தர்மபுத்திரர் சொன்னார், அர்ஜுனன் இப்போது இங்கே இல்லை. அந்த சமயத்தில் துரோணர் வகுக்கும் பத்ம யூகத்தை உடைக்கும் திறனுடையவர் நீ ஒருவன்தான். உன்னுடைய தகப்பனாராகிய அர்ஜுனன் அவர் இல்லாத நேரத்தில் நாம் சரியான யுத்தம் செய்யவில்லை என்று பிறகு நம்மை கடிந்து பேசாத வகையில் நீ இப்போது இந்த பத்ம யூகத்தை உடைக்க வேண்டும். உன்னுடைய மாமன்மார்களும் பெரியப்பா சித்தப்பா ஆகியோரும் பல அரசர்களும் படை வீரர்களும் நிறைந்திருக்கும் நமது படையின் சார்பாக இந்த வேண்டுகோளை நான் உன்னிடம் வைக்கிறேன். தர்மபுத்திரர் இவ்வாறு சொன்னதை கேட்ட அபிமன்யு, உங்கள் கட்டளை ஏற்க நான் சித்தமாக இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த பத்ம யூகத்தை உடைத்து உள்ளே சென்று விடும் வழியை என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை என்னால் செய்துவிட முடியும். ஆனால் அதை உடைத்த பிறகு எனக்கு ஆபத்து நேரிட்டால் அந்த வியூகத்திலிருந்து வெளியே வரும் வழி எனக்கு தெரியாது. அதை என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று கூறினார். தர்மபுத்திரர், அபிமன்யு, வியூகத்தை உடைத்து நீ வழி ஏற்படுத்திவிட்டால் உன்னை நாங்கள் தனியே விட்டு விட மாட்டோம். உன்னை தொடர்ந்து நாங்கள் அனைவரும் வியூகத்துக்குள்ளே புகுந்து விடுவோம். அப்பொழுது உனக்கு ஒரு ஆபத்தும் வராது என்று கூறினார். பீமனும் தர்மபுத்திரர் கூறியதை ஆமோதித்தார். அபிமன்யு, நீ வியூகத்தை உடைத்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டால் உன்னுடன் நாங்கள் அனைவரும் உள்ளே புகுந்து கௌரவர் தரப்பில் உள்ள படை வீரர்களை அழித்து விடுவோம் என்று கூறினார். இப்படி தர்மபுத்திரரும் பீமனு கூறிய பிறகு அபிமன்யு துரோணர் அமைத்திருக்கும் இந்த யூகத்தை பிளக்க சம்மதிக்கிறார். இந்த யுத்த காலத்தில் இப்பொழுது கௌரவர் தரப்பில் யாராவது என்னிடமிருந்து தப்பினால் நான் சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் அல்ல என்று சபதமிட்டார். இதையடுத்து தன்னுடைய தேரை அந்த வியூகத்தை நோக்கி செலுத்துமாறு அபிமன்யு தன்னுடைய தேரோட்டிக்கு கட்டளையிட்டார். அந்த தேரோட்டி, இந்த வியூகத்தை உடைப்பதற்கு முன்னால் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். துரோணர் பெரும் ஆற்றல் உள்ளவர். எல்லா அஸ்திரங்களும் அவருக்கு அடிமைகள். நீரோ இளைஞர். அவர் பல யுத்தங்களை கண்டவர். உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆகையால் பாண்டவர்கள் உங்களிடம் ஒப்புவிக்கும் இந்த பொறுப்பை ஏற்பதற்கு முன்னால் நீங்கள் சற்று யோசனை செய்வது நல்லது என்று கூறினார். ஆனால் அபிமன்யுவோ, நிகரில்லாத வீரம் என்ற புகழ் பெற்ற அர்ஜுனன் எனக்கு தந்தை, உலகத்து அனைத்தையும் ஆளும் கிருஷ்ணர் எனக்கு மாமன். இப்படிப்பட்ட எனக்கு யாரிடமும் பயமில்லை. வெற்றி நமக்குத்தான். வியூகத்தை உடைப்போம் என்று கூறி வியூகத்தை நோக்கி தேரை செலுத்துமாறு தேரோட்டியிடம் கூறி தேரோட்டி அந்த கட்டளையை ஏற்று துரோணரின் வியூகத்தை நெருங்கினார். அபிமன்யுவினால் துரோணர் வகுத்த வியூகத்தை உடைப்படாமல் இருப்பதற்காக கௌரவ படையினர் அவரை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அவர் பலரை எதிர்த்து தான் ஒருவனாகவே போரிட்டு அற்புத சாகசங்களை செய்த அபிமன்யு துரோணரின் வியூகத்தை உடைத்து உள்ளே நுழைந்து விட்டார். தர்மபுத்திரர், பீமன், நகுலன், சகாதேவன் ஆகியோரும் சிகண்டி, சாத்தியகி, துஷ்டத்யுமனன் போன்றவரும் அபிமன்யுவை தொடர்ந்து அந்த வியூகத்தில் நுழைந்துவிட முயன்றார்கள். இப்படி நுழைய முற்பட்ட அவர்கள் அனைவரையும்
ஜெயத்ரதன் தடுத்து போரிட்டான். ஜெயத்ரதன் முன்பு சிவனை பூஜித்து ஒரு அரிய வரத்தை பெற்றவர். இவருடைய பக்தியை கண்டு மெச்சிய பரமசிவன் யுத்த களத்தில் நான் ஒருவனாக நின்று பாண்டவர்கள் அனைவரையும் தடுக்க வேண்டும் என்று ஜெயத்ரதன் கேட்ட வரத்தை அவருக்கு அளித்திருந்தார். ஒரே ஒரு முறை இந்த சாகசத்தை நீ செய்து காட்டுவதற்கு மட்டுமே இந்த வரம் பயன்படும் என்று அவர் கூறிவிட்டார். இப்பொழுது ஜெயத்ரதன் அந்த வரத்தின் மகிமையினாலும் தனக்கே இயல்பாக இருக்கும் வீரத்தின் காரணமாகவும் பாண்டவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தினார். அவர்களால் அபிமன்யுவை தொடர்ந்து அந்த வியூகத்துக்குள் நுழைய முடியவில்லை. அப்போது ஜெயத்ரதன் காட்டிய வீரத்தை புகழாதவர் யாரும் இல்லை. அவருடைய பராக்கிரமத்தின் காரணமாக அபிமன்யுவை தொடர்ந்து பாண்டவர்களும் அந்த வியூகத்தினுள் நுழைவதற்கு முன்பாகவே அபிமன்யுவினால் பிளக்கப்பட்ட அந்த வியூகம் திரும்பவும் மூடப்பட்டது. வியூகத்தினுள்ளே தனியாக சிக்கிக்கொண்ட அபிமன்யு பெரும் யுத்தத்தை செய்தார். கண்ணன், துரியோதனன் போன்றவர்களை செயலிழக்க செய்தார். கௌரவ சேனையை கூட வியூகத்தை உடைத்து சிதறி ஓடுவதற்கு தயாராகிவிட்ட நிலையை அபிமன்யு உண்டாக்கினார். பெரும் வீர சாகசங்களை புரிந்து கொண்டு கௌரவர் தரப்பிற்கு அழிவை உண்டாக்கி கொண்டிருந்த அபிமன்யுவின் பராக்கிரமத்தை கண்டு வியந்த துரோணர், இவருக்கு நிகராக நமது தரப்பில் யாருமே இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று கிருபாச்சாரியாரிடம் கூறினார். இதை கேட்ட துரியோதனன் பெரும் கோபம் கொண்டார். தன்னை சுற்றி நின்ற அரசர்களை பார்த்து துரியோதனன் துரோணரை கடிந்து பேசலுற்றார். இவர் முனைந்து போரிட்டால் எமனும் கூட நிற்க துணிவின்றி ஓடிவிடுவான். அப்படி இருக்க சாதாரண மனிதர்கள் இவருக்கு எம்மாத்திரம்? அதிலும் சிறுவனாகிய அபிமன்யு இவருக்கு ஒரு பொருட்டா? அவருடைய வீரத்தை இவர் இவ்வளவு புகழ்ந்து பேசுவது வியப்புதான். நமக்கு வெற்றி தேடுவதில் விருப்பமின்றி அர்ஜுனனின் மகன் என்ற காரணத்தினால் அபிமன்யுவை காப்பாற்றுவதற்கே இவர் விரும்புகிறார். அர்ஜுனன் இவருடைய பரமசீடன். ஆசாரியார்கள் தங்கள் சீடர்களையும் அவர்களுடைய வழித்தோன்றல்களையும் அன்புடன் தான் பார்ப்பார்கள். ஆகையால் தான் இப்பொழுது இந்த அபிமன்யு இங்கே துரோணரால் காப்பாற்றப்பட்டு தான் மிகப்பெரிய வீரன் என்பது போன்ற தோற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அபிமன்யுவை கொல்வதற்கு நாம் துரோணரை நம்பி பயனில்லை. மற்றவர்கள் எல்லோரும் அதில் முனையுங்கள். இவ்வாறு துரியோதனன் கூறியதை கேட்ட அரசர்களும் வீரர்களும் அபிமன்யுவை வீழ்த்துவதில் கடுமையாக முனைந்தார்கள். துச்சாதனன் தான் ஒருவனாக அவனை வீழ்த்துவதாக சபதமிட்டார். ஆனால் உக்கிரமாக போர் புரிந்த துச்சாதனனை அபிமன்யு செயலிழக்க செய்தார். துச்சாதனனை காப்பாற்ற வந்த கண்ணனையும் அபிமன்யு வென்றார். துரியோதனின் மகனாகிய லக்ஷ்மணன் என்பவரையும் அபிமன்யு வீழ்த்தி கொன்றார். அஸ்வத்தாமாவையும் சல்லியனையும் வீழ்த்தினார். அந்த நிலையில் கண்ணன் துரோணரை அணுகி, இந்த அபிமன்யு ஒருவனே நமது படையை அழித்து விடுவான் போலிருக்கிறது. இவனை எப்படி கொள்வது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். துரோணர் ஒரு சிறிய தவறுக்கு கூட இடம் கொடுக்காமல் அபிமன்யு போர் புரிந்து கொண்டிருக்கிறார். அர்ஜுனனுக்கு சற்றும் குறையாத பராக்கிரமத்தை கொண்டவனாகிய இவர் விளங்குகிறார். இவரை வெல்வதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. இவருடைய கவசம் உடைக்க முடியாதது. இம்மாதிரி கவசத்தை அணியும் விதத்தை நான் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அர்ஜுனனிடமிருந்து இந்த அபிமன்யுவும் அதை கற்றிருக்க வேண்டும். ஆகையால் இவனுடைய கவசத்தை பிளந்து இவனை வீழ்த்துவது என்பது நடக்காத காரியம். ஆனால் இவனுடைய வில், அதன் 4 கயிறு ஆகியவற்றை அறுத்து விடுவது முடியும். அதேபோல் அவன் ரதத்தின் குதிரைகளையும் வீழ்த்திவிட முடியும். இவன் எதிரே நின்று அதை செய்ய இயலவில்லை என்றால் பின்புறத்தில் இருந்தாவது அதை செய்யுங்கள் என்று கூறினார். இதன் பிறகு கண்ணன் பின்புறத்திலிருந்து தாக்கவே அபிமன்யு வில் அறுத்து வீழ்ந்தது. துரோணர் அபிமன்யுவின் குதிரையை கொன்றார். கிருபர் அவருக்கு தேரோட்டிகளாக இருந்த 2 கொன்றார். மற்றவர்கள் அபிமன்யு மீது அம்பு மழை பொழிந்தார்கள். தேர், வில், குதிரைகள் எல்லாவற்றையும் இழந்த அபிமன்யு தனியாக நின்று போர் புரிந்தார். அப்போது அபிமன்யுவின் கையிலிருந்த கத்தியை வெட்டி வீழ்த்தினார் துரோணர். இப்படி எல்லா ஆயுதங்களையும் இழந்த நிலையிருந்த அபிமன்யுவினால் கவசத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அதை கண்ணன் பிளந்தார். அதன் பிறகு கூட அபிமன்யு வீர சாகசங்கள் புரிந்தார். துச்சாதனனின் மகன் அபிமன்யுவினால் கடுமையாக தாக்கப்பட்டார். கோபம் கொண்ட அவர் அபிமன்யுடன் கதை யுத்தம் செய்ய தொடங்கினார். அந்த யுத்தத்தின் போது துச்சாதனின் மகன் கதையினால் ஓங்கி அடித்த அபிமன்யுவின் மண்டையை பிளந்தார். அபிமன்யு இறந்து வீழ்ந்தார். அபிமன்யு வீழ்ந்ததை கண்ட பாண்டவ சைன்யம் சிதறி ஓட ஆரம்பித்தது. தர்மபுத்திரர் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அபிமன்யு புறங்காட்டாமல் போர் செய்து பகைவர்கள் பலராலும் சூழ்ந்து கொல்லப்பட்டு வீர சொர்க்கத்தை அடைந்திருக்கிறார். ஆகையால் அதை நினைத்து வருத்தப்படாமல் மீண்டும் நாம் போரில் ஈடுபடுவோம் என்று வற்புறுத்தி தனது படை வீரர்களை யுத்த களத்துக்கு திருப்பினார். இப்படி படை வீரர்களுக்கு தைரியம் கூறினாலும் தர்மபுத்திரர் அபிமன்யு மரணத்தினால் பெரும் பாதிக்கப்பட்டார். துரியோதனன், அஸ்வத்தாமா, கண்ணன், கிருபர், சல்லியன் என்று பலரையும் வென்ற அபிமன்யு இப்படி வீழ்ந்து விட்டான். நான் விரும்புவதை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய உயிரையே இழந்து விட்டானே என்று புலம்பிய தர்மபுத்திரர் இப்படி அபிமன்யு கொல்லப்பட்ட பிறகு அர்ஜுனனை நான் எப்படி கண்கொண்டு பார்ப்பேன் என்று கூறி அழுதார். இவ்வாறு துக்கத்தினால் பரிதவித்த தர்மபுத்திரர் மேலும் இவருடைய தாயார் சுபத்திரையை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் சந்தித்து என்ன சொல்வேன்
பேராசை கொண்டவர்கள் ஆபத்துக்களை அறிவதில்லை. மிக உயரத்தில் இருக்கும் தேன் கூட்டிலிருந்து தேனை எடுத்து விடுகிற ஆசை கொண்டவர் கீழே இருக்கும் பள்ளத்தை நினைத்து பார்க்காமல் மேலே ஏறி கீழே விழுந்து உயிரை இழக்கிறார். அந்த நிலையில்தான் நான் இருக்கிறேன். நம்மால் காப்பாற்றப்பட வேண்டிய இளம் வயதுடைய அபிமன்யுவை நம்மை காப்பாற்றும் முயற்சியில் இறக்கிவிட்டேன். அபிமன்யுவுக்கு ஏற்பட்ட கதியை அர்ஜுனன் அறியும் பொழுது அவர் கண்களிலேயே நாம் எல்லோரையும் எரித்து விடுவான். இப்படி அபிமன்யு வீழ்ந்ததால் துரியோதனனுக்கு நன்மை ஏற்பட போவதில்லை என்பது உண்மைதான். தன் மகனை வீழ்த்தியதால் பெரும் கோபம் கொண்ட அர்ஜுனன் துரியோதனனையும் அவனை சார்ந்தவர்களையும் அழிக்கப் போகிறார். இதில் சந்தேகமில்லை. ஆனால் அப்படி நடந்தாலும் கூட இனி எனக்கு என்ன வாழ்வு இருக்கிறது? அபிமன்யு வீழ்ந்து கிடப்பதை பார்த்த பிறகு எனக்கு வெற்றியோ அரச பதவியோ ஆசை இல்லாமல் போய்விட்டது என்று கூறி புலம்பினார். அப்போது அங்கே வந்த வியாசர் தர்மபுத்திரரை தேற்றினார். மிகவும் புகழ்வாய்ந்த அரசர்களும் வீரர்களும் கூட எப்படி மரணத்தை சந்திக்க வேண்டி இருந்தது என்பதை பல பழங்கதைகளை கூறி விளக்கி இந்த விளக்க முடியாத விஷயத்தை வருந்துவது தகாது என்று வியாசர் தர்மபுத்திரருக்கு ஆறுதல் கூறினார். ஓரளவு மனம் தேறினாலும் அர்ஜுனனிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் தர்மபுத்திரர் கவலையுற்றார். இதற்கிடையே சம்சப்தர்களை வென்று திரும்பிக் கொண்டிருந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் என் மனதில் ஏதோ இனம் தெரியாத கலக்கம் ஏற்படுகிறது. என் வார்த்தை கூட தடுமாறுகிறது. நடக்கக்கூடாத ஏதோ நடந்துவிட்டதோ என்று நான் அஞ்சுகிறேன். தர்மபுத்திரருக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமா என்று கேட்டார். கிருஷ்ணர் தர்மபுத்திரருக்கு ஒன்றும் நேர்ந்திருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீ அஞ்சுவது போல வேறு ஏதோ நடக்கக்கூடாத காரியம் நடந்துவிட்டதாகவே எனக்கும் தோன்றுகிறது என்று கூறினார். அர்ஜுனன் மேலும் குழம்பினார். இருவரும் பாசறைக்கு திரும்பினார்கள். அங்கே வழக்கமாக வாத்திய கோஷங்கள் அர்ஜுனனை வரவேற்கவில்லை. இது கண்டு கலக்கமுற்ற அவர் பாசறையினுள் நுழைந்த போது பாண்டவர்கள் அனைவரும் மிகவும் துக்கத்துடன் அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவர்களிடையே அபிமன்யு இல்லை என்பதையும் அவர் கவனித்தார். மதம் படறிய அர்ஜுனன் கேட்டார். நான் உள்ளே நுழையும் போது நீங்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உங்களிடையே நான் அபிமன்யுவையும் பார்க்கவில்லை. என்ன நடந்தது? துரோணர் இன்று பத்மயூகம் அமைத்தார் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். அபிமன்யுவை தவிர அதை பிளக்கக்கூடியவர்கள் யாரும் உங்களிடையே இல்லை. அதை உடைத்து உள்ளே போகும் வழியை மட்டும்தான் நான் அபிமன்யுவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். வெளியே வரும் வழியை நான் அவனுக்கு சொல்லித்தரவில்லை. ஒருவேளை அந்த பத்மயூகத்தில் நுழைந்து அதிலேயே சிக்கி அபிமன்யு இறந்து விட்டானா? என்ன நடந்தது? எங்கே அபிமன்யு? அவனை உடனே நான் பார்க்காவிட்டால் நானும் இறந்து விடுவேன். இவ்வாறு அர்ஜுனன் கூறிய போது தர்மபுத்திரரோ அர்ஜுனனின் மற்ற சகோதரர்களோ ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அர்ஜுனன் துணுக்குற்றான். அபிமன்யு இறந்துவிட்டான் என்பதை அவர் உணர்ந்தார். தர்மபுத்திரரை பார்த்த அர்ஜுனன் நீங்களும் பீமனும் துஷ்டத்யுமனும் சாத்விகும் இருக்கும் பொழுது அபிமன்யுவை எவ்வாறு கௌரவர்கள் கொன்றார்கள்? அபிமன்யுவை அவர்கள் கொல்லும் போது நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருந்தீர்கள்? அவர் இறந்துவிட்டார் என்பதை உணர்ந்தும் என் மனம் வெடிக்காமல் இருக்கிறதே. என் மனைவி சுபத்திரைக்கு நான் என்ன சமாதானம் சொல்வேன்? அபிமன்யுவின் மனைவிக்கு என்ன ஆறுதல் கூறுவேன் என்று அழுது கொண்டே பேசினார். பாண்டவர்கள் யாரும் பதில் சொல்லாத நிலையிலும் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சொன்னார். யுத்தத்தில் பின் வாங்காத வீரர் எவனுக்குமே வாழ்வின் முடிவுக்கு இதுதான் வழி. பராக்கிரமசாலிகளுக்கு மரணம் யுத்த களத்தில்தான். ஆயுதத்தினாலேயே வாழும் சத்திரியன் ஆயுதத்தினாலேயே வீழ்கிறான். வீரர்கள் விரும்பும் மரணமும் இதுதான். அப்படிப்பட்ட மரணத்தை அபிமன்யு தழுவியிருக்கிறார். இதில் நீ வருந்த கூடாது. நீ மேலும் துன்பத்திலேயே உழன்றால் உன்னுடைய சகோதரர்கள் உனக்காக போரிட வந்திருக்கும் அரசர்கள் உன்னுடைய நண்பர்கள் எல்லோரும் மனசோர்வு எய்துவார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது தைரியம் தரக்கூடியவர் நீ ஒருவன்தான். அப்படிப்பட்ட நீயே விரக்தி உற்றால் நமது படையே யூக்கத்தை இழந்துவிடும். ஆகியால் உன்னுடைய வருத்தத்தை அடக்கிக் கொண்டு யுத்தத்தில் முனைவாயாக. இப்படி கிருஷ்ணர் கூறிய பிறகு அர்ஜுனன் தனது சகோதரர்களையும் மற்ற அரசர்களையும் கடிந்து பேசினார். நீங்கள் அனைவரும் இருக்கும் பொழுது அபிமன்யு இருந்தது எவ்வாறு? நீங்கள் எல்லோரும் பெரிய வீரர்கள் என்று நம்பிதானே உங்கள் பொறுப்பில் அபிமன்யுவை நான் விட்டு சென்றேன். என்னுடைய சகோதரர்களும் மற்ற அரசர்களும் வீரர்கள் அல்ல என்று அறிந்திருந்தால் நான் அபிமன்யுவை விட்டு சென்றிருக்க மாட்டேன். இப்பொழுது அபிமன்யு இருந்ததால் ஒரு விஷயம் புலனாகிறது. நீங்கள் அனைவரும் வீரமற்றவர்கள், பராக்கிரமம் அற்றவர்கள். உங்களை சொல்லியும் பயனில்லை. வலிமையற்றவர்களும் கோழைத்தனமான உங்களை எல்லாம் நம்பி அபிமன்யுவை விட்டு சென்றது என்னுடைய தவறு. என்னை தான் நான் நொந்து கொள்ள வேண்டும். ஆனால் அபிமன்யுவை காப்பாற்ற முடியாத உங்களுக்கு கவசங்கள் ஏன், அம்புகள் ஏன்? இவையெல்லாம் உங்களுக்கு அலங்கார பொருட்களே தவிர ஆயுதங்கள் அல்ல. உங்கள் வாய் வார்த்தைகளை கொட்டுவதற்கு அருகதை உள்ளதை தவிர மற்ற எதுக்கும் பயனுடையதல்ல. இவ்வாறு அர்ஜுனன் கோபமுற்று எல்லாரையும் பேசிய பொழுது தர்மபுத்திரர் அவரை நெருங்கினார். அடுத்த வீடியோவில் அபிமன்யு கொல்லப்பட்டதற்காக அர்ஜுனன் நான் இதை செய்வேன் அப்படின்னு சபதம் இட்டார். என்ன சபதம் இட்டார் அப்படின்னு பார்ப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.